இப்போ கன்சீவாக இருக்கிறவங்க எந்த இதில் வந்துட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கர்ப்பிணிகள் முதல் 3 மாதத்தில் மல்லாந்து படுக்கிறதோ மல்லாந்து படி படுத்திருந்து அப்படியே எழுந்திருக்கிறதோ ரொம்பவுமே தப்பு. முதல் 3 மாதங்களுக்கு ஒரு கழித்து படுத்த மாதிரி இருக்கிறது கருவோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவி செய்யும். அதே மாதிரி ஒரு கழிச்சு மாதிரியாக கையை ஊனி எந்திரிக்கணும். ஒரு சைடு படுத்திருக்கும் போது வயிறு தளர்வான நிலையில் இருக்கும். ஆனால் மல்லாந்து படுத்தோன்னு சொன்னால் வயிறு இழுத்த நிலையில் இருக்கும். அப்படி இருக்கும்போது குழந்தையா உருவாகிறதுல சிக்கல் ஏற்படும். அதுக்கப்புறமும் நம்ம மல்லாந்து படுக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா மல்லாந்து படுத்தா குழந்தைக்கு குடல் சுத்திக்குங்கிற ஆபத்து ஏற்படும்னு சொல்கிறாங்க. அது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொன்னாலும் கூட மல்லாந்து படுக்கிறது அவ்வளோ பாதுகாப்பானது கிடையாது. அதே மாதிரி ஒரு பக்கம் ஒரு கழிச்சு படுத்திருக்கும் போது அடுத்த பக்கத்துக்கு அப்படியே திரும்பக்கூடாது. எந்திரிச்சு உட்கார்ந்த பிறகுதான் அடுத்த பக்கத்துக்கு நம்ம திரும்பி படுக்கணும். இது குழந்தை சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழக்கத்தை நிறைய கர்ப்பிணிகள் கடைபிடிக்கிறது இல்லை. அதனால குழந்தை தலை திரும்புறதுல பிரச்சனை ஏற்படுது. தலை திரும்பாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சிசேரியன் மூலமாக தான் பிரசவம் ஆகும். அதே மாதிரி வலதுபுறம் படுக்கிறத காட்டிலும் இடதுபுறம் படுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இடதுபுறம் படுக்கிறதுனால தாயோட ரத்த நாளங்கள் சீராக இருக்கிறதோட குழந்தைக்கும் தாய்க்கும் இடையேயான ரத்த ஓட்டமும் சீராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளால் எப்பயுமே வந்துட்டு இடதுபுறமே படுத்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் ஆனால் மேக்ஸிமம் படுக்கும்போது இடதுபுறமாக படுக்கிறது நல்லது. மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.